ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேக் வித் சீரியல் ஆக்டர்ஸ் சினிமா ஆக்டர்ஸோடைய கம்பைலேஷன் வீடியோ. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு சீரீஸ் இது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டு இப்போது இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதே ஸ்ரீஜா. இந்த கண்ணம்மா சாங்கில் வருவாங்கள்ல அந்த நடிகை. ரொம்ப ஹோம்லியான ஒரு ஆக்ட்ரஸ், ரொம்ப சூப்பரான ஒரு தொப்புள் அழகை வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ். எதுக்கு தான் இவங்கெல்லாம் வந்து மசாலா காட்சி இல்லைனா வந்து கவர்ச்சியான சீன்ஸ் எல்லாம் நடிக்க மாட்டாங்க அப்படின்றது தெரியல. அதெல்லாம் வந்து நடித்தாங்கன்னா ஒரு ரவுண்டு வந்துடலாம். ஆனால் இப்போது இவங்க அப்படியே ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க, வயசும் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அவங்க காட்டினா என்ன காட்டாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ரேஞ்சு. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கணுன்னா எண்ட் ஆஃப் த வீடியோவில் ப்ளேலிஸ்ட்டு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த குவாலிட்டி கொஞ்சம் அப்படி இப்படி தாங்க இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழைய வீடியோ, எல்லாம் கஷ்டப்பட்டு எடுக்கிற வீடியோ. இதனால் குவாலிட்டி அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ மற்ற வீடியோஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டும்தான் வந்து கொஞ்சம் குவாலிட்டியில் அரசல் பர்சலாக இருக்குது. சாரி ஃபார் தட். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்த இந்த ஸ்ரீஜா நடிகையோடைய உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடிய கவர்ச்சியான கம்பைலேஷன், தொப்புள் வியூ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது இந்த ஜீவிதா ஆண்டி. ஸோ இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ வயசானாலும் நான் தொப்புள் காட்டுவேன்டா, என் தொப்புளை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் இருக்காங்கடா அப்படின்ற வகையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டி. லைவ் ஷோவில் இந்த விஜய் டிவியில் வாண்டடாக வந்து சாரியை வந்து ஒதுக்கி தொப்புல தெரிகிற மாதிரி கட்டிட்டு தான் வந்து வந்தாங்களே. எதர்ச்சியாக காட்டுறதெல்லாம் கிடையாது, தொப்புல காட்டுற மாதிரி தான் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங்கே வந்து இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஆண்டி இறங்கி வேலை பார்த்துருக்குறாங்க. ஜீவிதா ஆண்டியோடைய பணியாரம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சன் டிவி சீரியலில் வானத்தை போல இருக்கு இல்லையா, அந்த சீரியலில் நடிக்கக்கூடிய அனுஷா. ஸோ அனுஷாவுடைய க்யூட்டான இடையழகு பணியாரம் வியூ. நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான மணிமேகலை. ஸோ மணிமேகலை எப்படி பிடிக்கும்னா அவங்களுடைய கவர்ச்சியை பிடிக்கும். அவங்க காட்டக்கூடிய கவர்ச்சி வந்து ஓப்பனாக இருக்காது, ஆனால் வந்து டைட்டான முன்னழகு போட்டு அப்படியே நெஞ்சோடு ஒட்டி இருக்கக்கூடிய முன்னழகு மாதிரி இருக்கக்கூடிய ட்ரெஸ் இருக்கும். அப்புறம் வந்து அக்கிள் வியூ இருக்கும், அப்பப்போ அக்கிள் வியூ காட்டுறாங்க. அந்த அக்கிள்லாம் வந்து போட்டு நெய் போட்டு தேனை போட்டு என்ஜாய் பண்ணலாம் போல், அந்த மாதிரியான ஒரு டஸ்கியான தொப்புள் அண்டு டஸ்கியான அக்கிள் வியூ. ஸோ உங்களுக்கு மணிமேகலையுடைய கவர்ச்சி, மணிமேகலையுடைய மாங்கனிகள் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கும் வந்து மணிமேகலை ஃபேவரட்டா இல்லையா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இவங்க போடக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து விம்மிட்டு நிற்கிற மாதிரி ஒரு மாதிரி டைட்டான உடையை தான் போட்டுட்ருப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட். உங்களுக்கு எப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நடந்து வரும்போது வந்து சாதாரணமாலாம் நடந்து வரக்கூடாது, தழுக்கு முழுக்க நாடணும். அப்போ தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நடந்து வரணும். அப்போ தான் நம்ம ஃபேன்ஸ் ரசிப்பாங்க அப்படின்றது தெரிஞ்ச ஒரு நடிகை. ஸோ நெக்ஸ்ட் சீரியல் ஆர்டிஸ்ட் தான், பட் இன்ஸ்டாவில் அவங்க போட்ட வீடியோ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பின்னழகை வந்து நல்லாவே வந்து குலுக்கி காட்டுற மாதிரியான ஒரு வீடியோ. யாருன்றதை பார்த்துருவோமா? பெருசாக வந்து என்ன ரசிக்கிற மாதிரிலாம் இல்லை மூஞ்ச அழகெல்லாம். பட் ஆனால் இடைய அழகும் அந்த சாரியோட சைடு வியூ அழகும் வந்து கொஞ்சம் ஓகே. இவங்களே வந்து ஒன்றாக காட்டுவாங்க, பொறுமையாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்க வந்து டான்ஸ் ஆட வரியா இல்லைனா வந்து இது காட்ட வரியான்ற மாதிரி தான் இன்ஸ்டாவில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு செம்ம க்யூட்டான இருக்கக்கூடிய ஐஷு அப்படின்னு சொல்ல ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவங்க வந்து எவ்வளவோ காட்ட ட்ரை பண்ணாங்க, ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸை ஒதுக்கி இருக்கணும் அந்த பணியாரம் பார்க்குறதுக்கு. பட் ஸ்டில் அந்த வழவழப்பான இடையழகே வந்து ரசிக்கும்படியாக வந்து இருந்துச்சு. சைடில் லைட்டாக எட்டி பார்க்கக்கூடிய அந்த பணியாரம், அந்த கிணறும் வந்து நல்லா தான் இருந்தது அப்படின்றது பார்த்தாலே தெரியுது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஐஷோட வியூ அப்படின்றத சொல்லுங்கள். சரி, திரும்ப ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்க ஷோ. ஆல்ரெடி பேசி முடிச்சிருந்தேன், பட் ஸ்டில் அது மிஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் பேசுகிறேன். ஸோ நம்ம காஜல் மாமி கம்பைலேஷன் வீடியோ அப்படின்னு வரும்போது நம்ம மாமி இல்லாமல் ஷோவே கிடையாது, வீடியோவே கிடையாது அப்படின்ற வகையில் தான் இருக்குது. ஸோ தன்னுடைய ஃபேன்ஸுக்கு என்ன வேணும் அப்படின்றது கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு, குழந்தை பிறந்தாலும் 44 வயசானாலும் நம்ம காஜல் மாமி நான் காட்டினே தான்டா இருப்பேன், பார்த்து அடிக்கிறவங்க அடிச்சுனே தான்டா இருப்பாங்க அப்படின்ற வகையில் தான் வந்து நம்ம காஜல் மாமி இந்த ட்ரெஸ்ஸிங்கை போட்டிருக்காங்க. அவன் நினச்சிருந்தா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் க்ராப் டாப் போட்டு க்யூட்டான தொப்பில் காட்டி அந்த எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஃப்ளாட்டான இடையழகை பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம காஜல் மாமி ஒர்க் அவுட் எக்ஸசைஸ்லாம் போட்டு அவங்களோட இன்ஸ்டாவில் அவங்களே வந்து காட்டுவாங்க. நீங்கள்லாம் எங்கேயும் தேட வேணால் அவங்களே காட்டுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய நடிகை எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு நடிகை. ஸோ நம்ம டஸ்கி பியூட்டி ஐஸ்வர்யா ராஜேஷ். ஸோ மூடி இருக்காங்களேன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க, அவங்களே வந்து திறந்து வைப்பாங்க, பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போது ரீசெண்டாக கவர்ச்சியில் இறங்கி கலக்கிட்டு இருக்கிறாங்க 36 வயசான
டஸ்கி பியூட்டி. இப்போ வந்து திறந்துருக்காங்களா, ரொம்ப பெரிய முன்னழகு, ஓப்பனாக ப்ராடாக இருக்கக்கூடிய முன்னழகு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கடா கண்ணுங்களா அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருக்கிறாங்க நம்ம டஸ்கி. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்ம இன்னொரு ஆண்டி தான். இந்த திருஷ்யம் படத்துலலாம் வந்து பார்த்துருப்பீங்களே, நம்ம பாபநாசனோட நடிச்சிருந்தாங்கல்ல, அந்த ஆண்டி தான் இவங்க. ஸோ இவங்க வந்து சினிமாவுக்கு வந்து 10 வருஷம் ஆகுது. ஆனால் இது வரைக்குமே காட்டாத கவர்ச்சியும் ஏன் இப்போ காட்டுறாங்க அப்படின்ற ஒரு கொஷின் எல்லாருக்குமே வந்திருக்குது. ஆண்டி வெறியர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது சினிமாவில் அவங்க வந்து புரிஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வட்டாரத்தில் அவங்க பேசினது பல பேர் வந்து இன்னுமே என்னை ரசிக்கிறாங்களா, என்ன 50 வயசுனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி, ஏதாவது தெரியுமா அங்கே அக்கம் பக்கம் வந்து விலகுமா அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து ரசிக்கிறாங்க. அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடித்தா இன்னுமே ஒரு 10 வருஷம் சினிமாவில் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம திருஷ்யம் ஆண்டி வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதான் சிபிஐ ஃபைல கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த படத்தில் நடித்த சின்ன பையன்கிட்ட வந்து ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி படுக்கை காட்சி மாதிரி வந்து நடிச்சிருந்தாங்க நம்ம ஆண்டி. இப்போ வந்து எங்கே போனாலும், ஸ்டேஜில் போனாலும் சரி, ஏதாவது பட விழாவுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலுமே தன்னுடைய சாரி லைட்டாக விலகி அந்த சைட் மாங்கனிகள் வியூ, இந்த மாதிரி ஓப்பனாக தொப்புள் வியூ காட்டுற மாதிரி அவங்களே வந்து வாண்டடாக விலக்கி வைக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்து தெரிக்கக்கூடிய வகையில் அவங்களே வந்து ஓப்பனாக வைக்கிறது தான் வந்து க்யூட்டான ஒரு பணியாரமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். கொஞ்சம் ஏஜ்டாக தான், பட் ஸ்டில் இது ஓகே தான். நெக்ஸ்ட் ஒரு லைவ் ஷோங்க. நீங்கள்லாம் வந்து லைவ் ஷோ பண்ணுறீங்களா, வேறு ஏதாவது கான் பண்ணுறீங்களாடா? அதுவும் வந்து அவங்க ஓப்பனாக ஒரு பக்கம் ஒரு ஜாக்கெட்டில் வந்து மூடாமல் ஒன் சைடு வந்து ஓப்பனாக காட்டுற மாதிரியே தான் வந்து அவங்களும் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் ஷோ நடத்துகிறத பார்த்தா அந்த கரும்பு உடைக்கிற மாதிரி தெரில. அவன் வந்து அந்த லேடி வந்து கரும்பு உடைக்கிற மாதிரி பாவனை பண்ணுவாங்களாம். அதாவது மேலே இருக்கக்கூடிய பானையை கரும்பை வச்சு, இவன் அந்த பானையிலேருந்து வரக்கூடிய பால் குடிப்பான் போல். எந்த பால் குடிப்பானோ பா, ரொம்ப மோசம்டா. லைவ் ஷோலாம் பார்க்கலாம் போலையே. இதெல்லாம் வந்து சன் டிவி அன்பே அன்பே அப்படின்னு ஒரு சீரியல் இருக்கா, நான் சன் டிவியில் சீரியல் பார்க்குறவங்க சொல்லுங்கப்பா. அந்த சீரியலில் நடிக்கக்கூடிய ஆக்டர் இவங்க 2 பேரும் ரொம்ப மோசமாக பண்ணுறீங்களாண்ணா. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை, பட் இருந்தாலும் சில பேர் இருப்பீங்களே, அந்த மாதிரி வயசான நம்ம டிடியோடைய சூம்பி போன பணியாரம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். எந்த வயசானாலும் நான் டிடி காட்டின பார்ப்பேன்டா அப்படின்னு சில பேர் இருப்பீங்களே, அவங்களுக்கான ஒரு இமேஜ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு இவங்க பேர் ரித்திகா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இவங்க வந்து மாஸ் படத்துலலாம் நடிச்சிருப்பாங்க. நிறைய படத்தில் வந்து சப்போர்ட்டிங் ரோலில் அக்கா அண்ணி ரோல்லாம் நடிச்சிருப்பாங்க இல்லையா. இவங்க வாண்டடாக இவங்க போஸ்ட் பண்ண ஃபுல் வியூவை பார்க்குறீங்களா? ஸோ அவங்களே காட்டுவாங்க பாருங்கள். டிரான்ஸ்பரண்டான இதில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, பட் அது வந்து நல்ல வரவேற்பு கிடைச்சதால திரும்ப அதே மாதிரியான ஒரு தொப்புள் வியூ வந்து போட்டிருக்கிறாங்க. இவங்க முகத்தோற்றம் தான் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் வயசு இன்னமும் 45 வயசு தான் ஆகுது. ரொம்ப ஆண்டி மாதிரிலாம் இல்லைல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்ஸ்டா ஃப்ரேம். இவங்க வந்து பிரியங்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த பிரியங்காவுடைய சைடு வியூ, மேக்கப் ஆர்டிஸ்ட்டு மாதிரி இருக்கிறாங்க. இவங்களுடைய சைடு வியூ பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். இவங்களே காட்டுவாங்க. நம்மளாம் ரொம்ப இறங்கி ஒதுங்கியெல்லாம் பார்க்க வேணாம், இவங்களே வீடியோ எடுத்து இவங்களே காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சைடு வியூ, இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிக்கிற ஒரு கவர்ச்சியான ஆர்டிஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டஸ்கின்னு சொல்ல முடியாது, பஸ்டி பிரியங்கா. சூப்பரான தழுக்கு முழுக்கு பிரியங்கானே சொல்லலாம். ஸோ பா, பேசும்போதே பேசக்கூட முடியலப்பா. எதுக்கு பேச முடியலன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அநியாயத்துக்கு இவங்களுடைய டைட்டான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இவங்க பண்ணக்கூடிய வேலைகள்லாம் வந்து இதுக்காகவே ஏன் பிரியங்கா ஏன் நம்பர் 1 இருக்காங்க அப்படின்றது இப்போ தான் தெரியுது. ஸோ அவங்க காட்டக்கூடிய இதில் எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்குது. வாய் கொள்ளுறது பார்த்தீங்களா. பிரியங்கா அப்படின்னு வந்தாலே வந்து மணிமேகலை மாதிரி பிரியங்காவும் வந்து எனக்கு வேற மாதிரி பிடிக்குங்க. ஸோ இவங்க போடக்கூடிய டைட்டான ட்ரெஸ்ஸில் விம்மிட்டு பிதுங்கிட்டு வரும் பாருங்க முன்னாடி. அப்பா அதெல்லாம் வந்து லைவ் ஷோலாம் இந்த பிரியங்கா தான் நான் பார்ப்பேன். ஏன்னா அதுக்கான ரீசன் அதுதான், பிதுங்கிட்டு நிற்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆண்டி ரேஞ்சில் ஆகிட்ட நம்ம பிரியா ஆனந்த். 36 வயசோ 38 வயசு தான் ஆகுது. ஆனால் மூஞ்செல்லாம் பயங்கரமாக அடி வாங்கியிருக்குது. ஸோ இப்போது வந்து பிரியா ஆனந்த் நிறைய கவர்ச்சி காட்டியிருக்கிறாங்க. நம்ம முன்னாடியும் காட்டியிருக்கிறாங்க. இப்போ வந்து வாய்ப்புகளே இல்லை. ஸோ இதனால் வந்து எக்கச்சக்கமான ஒரு கவர்ச்சி. ஸோ இதில் வந்து நார்மலாக இருக்கும். இதுக்கப்புறம் காட்டக்கூடிய தான் வந்து நம்ம பிரியா ஆனந்தோடைய முன்னழகு பிதுங்கிட்டு வரும். ஒரு கடைத்திறப்பு விழாவுக்கு போயிருப்பாங்க. கார்லேருந்து இறங்குவாங்க. இறங்கின உடனே வந்து குனிஞ்சு தான் இறங்குவாங்க. அவங்க நேராகவே இறங்கிக்கலாம். ஆனால் வந்து குனிஞ்சு தான் இறங்குவாங்க. ஸோ அதனால் வந்து நல்லாவே தெரியும் அவங்களுடைய அழகு, மலைகள், மலைக்கோடுகள் எல்லாமே வந்து தெரியும். அந்த வீடியோவும் ஆட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் கடைசியில். பிரியா ஆனந்த் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அவங்க காட்டக்கூடிய கவர்ச்சி எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பல பேருக்கு ஃபேவரட்டான ஹோம்லியான பாவனா. ஹோம்லின்னு சொல்லிட முடியாது, இவங்களும் வந்து தொப்புள் காட்டியிருக்கிறாங்க. காட்டவே மாட்டேன்னு அடம் பிடிச்ச இவங்களையுமே வந்து தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரி வச்சு செஞ்சுருக்குது. ஸோ அந்த
வாரிசு படத்தில் மூத்த அண்ணனா ஒருத்தன் வருவான்ல, ஸோ அவங்களுக்கு ஜோடியாக வந்து நடிச்சிருப்பாங்க ஒரு படத்தில். அதில் வந்து இவங்களே வந்து தாவணியை வந்து உருவி தூக்கி போட்டு தொப்புளும் முன்னழகும் வந்து காட்டுற மாதிரியெல்லாம் ஒரு ஷோவில் நடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அக்கிள் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து மூடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. அடுத்த சீன்லேயே வந்து இந்த பாருங்கடா கண்ணுங்களா பார்த்து தெறிக்க விடுங்கடா அப்படின்ற வகையில் நம்ம பாவனா ஆண்டி சூப்பராக வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ நான் வந்து பேசிக்கலி வந்து தொப்புல நக்கல் ஃபேனுங்க. முன்னழகு பின்னழகை விட எனக்கு இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டு காட்டினாலே போதும், நம்ம வந்து ஃப்ளாட் ஆயிடலாம். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸே நம்ம நிறைய போடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இது நான் சர்வ் பண்ணும்போது கிடைச்ச ஒரு வீடியோங்க. எனக்கு கரெக்டாக பேர் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். லெமன் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பணியாரம், லெமன் பக்கத்துலேயே வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அந்த பார்க்கும்போதே ருசிக்கணும் போல் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் கம்பைலேஷனில். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அகெயின் ஒரு இன்ஃப்ளூயன்சர் டிரான்ஸ்பரண்ட் வியூவில் தொப்புள் வியூ வந்து காட்டியிருக்கிறாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோஸ்லேயே பார்த்த நடிகைகளே உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னும் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் போடக்கூடிய அந்த சீரியல் ஆக்டர்ஸ் கம்பைலேஷன் வீடியோ உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த அந்த சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஸ்டோரிஸ் சீரீஸ். ஸோ அந்த ஸ்டோரிஸ் சீரீஸோடைய சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எண்ட் ஆஃப் த வீடியோலேயும் வந்து வீடியோவை டேக் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டாவில் ஒரு ஃபாலோ தட்டிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பேசணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். பழைய வீடியோஸ் எல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் இன்ஸ்டாவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதனால் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் தேவைன்னா பண்ணிக்கலாம். வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய எடிட்டட் வீடியோஸ்லாம் வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. அண்டு லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது நம்ம ஷபானா ஒன் சைடு சினிமாவுக்குள்ளே போனாங்கல்ல, அதனால் ஒன் சைடு ஆம்லெட் நல்லா தெரியுது பாருங்கள். ஷபானா